Chennai Silks. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்துல இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில நிறைய ஒப்பந்தங்கள் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டது. பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரோன் இந்தியாவுக்கு வருகையும் தந்திருந்தாரு. இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம 113 ரஃபேல் விமானங்களை இறக்குமதி செய்ய போறோம் அப்படின்றதுதான் அந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான விஷயம். இது பிரான்ஸோட இந்த ஒரு ஒப்பந்தத்தை செய்யறதுக்கு கூட அது கூட இன்னொரு வேலையை செஞ்சிருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறோம்னா, அமெரிக்காவில இருந்து சில பொசைடான் 8 அப்படி சொல்லக்கூடிய அந்த உளவு விமானங்கள், அதாவது நம்ம கடல் பகுதியில நீர்மூழ்கி கப்பல் வந்தாலோ இல்ல மற்ற வேற போர் கப்பல்கள் வந்தாலோ அதை கண்காணிக்கிறதுக்கான கண்காணிக்கிறதுக்கான அந்த விமானங்கள் தான் அந்த P8 சொல்லக்கூடிய அந்த விமானங்கள். அதை நம்ம அமெரிக்கா கிட்ட வாங்குறதுக்கு நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். அப்போ இந்த போர் விமானங்களை வாங்குறது இல்ல இந்த உளவு விமானங்களை வாங்குறது அப்படின்றது கிட்டத்தட்ட ரஷ்யாவில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த போர் விமானங்களுக்கு பதிலா மேற்குலக நாடுகள்ல நம்மளுடைய அந்த டைவர்சிபிகேஷன் அப்படி சொல்லி சொல்றாங்க. ராணுவ விஷயத்தங்கள்ல நம்ம தொடர்ந்து முழுக்க ரஷ்யாவை நம்பி இருக்கிறது கூடாது. அதை நம்ம பல்வேறு நாடுகளுக்கு நம்ம மாற்றி அமைக்கணும். இது ஒரு டைவர்சிபிகேஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி இவங்க நம்ம இந்திய தரப்புல சொல்லப்படுது. இப்ப இந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரஷ்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட SU விமானம் 5ஆம் தலைமுறை விமானங்களை உங்களுக்கு நான் சோர்ஸ் கோடே தரோம். சோர்ஸ் கோடுனா என்ன அப்படி சொல்றீங்க, அதுன்னு சோர்ஸ் கோடு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு சோர்ஸ் கோடு தெரிஞ்சீங்கன்னா அதை நீங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்தால் போல அதை மாற்றி அமைச்சுக்க முடியும். உங்களுடைய உதாரணத்துக்கு உங்களுடைய சொந்த பிரம்மோஸ் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்குனா ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையை நீங்க அந்த விமானத்துல பொருத்தணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு அந்த சோர்ஸ் கோடு தெரியணும். அப்படி சோர்ஸ் கொடிகள் தெரியல அப்படின்னா உங்களால அதை பொருத்த முடியாது. அவங்க சொன்னாங்கன்னா, உங்களுடைய முழு உற்பத்தியை நாங்க இந்தியாவுக்கு மாற்றுறது மட்டும் இல்ல, அந்த சோர்ஸ் கோடையும் சேர்த்து தரோம் அப்படின்னு சொல்லிதான் ரஷ்யா அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்தியா அதை வாங்கலாம் அப்படி சொல்லி ஒரு ஊகங்கள் வெளிப்பட்டாலும் இப்ப இந்தியா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, பிரான்ஸ்ல இருந்து நம்ம போர் விமானங்கள் வாங்குறது முடிவு செஞ்சு அதுக்கான பல பில்லியன் டாலருக்கு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ சமீபத்துல சீனா கூட நடந்த சண்டையில பாத்தீங்க அப்படின்னா, அங்க இந்த ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா ஒரு தகவல் உலகம் முழுக்க பரவிச்சு. அது 4.5 அதாவது 4++ அந்த ஃபைட்டர் ஜெட் தான். அது 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் இல்ல ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அதோட பலம்ன்றது கேள்விக்குட்படுத்தப்பட்டதா மாறி இருந்தது. அப்படி இருந்த சூழ்நிலையில இந்தியா என்ன பண்ணிருக்குன்னா, இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் தரேன்னு சொல்றாரு, சோர்ஸ் கோடையும் தரேன்னு சொல்றாங்க. ஆனா அதை வேணான்னு சொல்லிட்டு சோர்ஸ் கோடை இப்போ பிரான்ஸ் தர மறுத்துட்டாங்க. நமக்கு என்னன்னா, அவங்க என்ன போர் விமானங்கள் கொடுக்குறாங்களோ என்ன ஏவுகணைகள் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்மளால பயன்படுத்த முடியும். என்ன சொல்ல போனா, ஒரு கார் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கார்ல எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்க செய்ய முடியாது. அந்த காரை ஓட்டலாம், நீங்க பயன்படுத்தலாமே தவிர அதுல எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாது. அப்படி இருந்து ஏன் இதை ஒத்துக்கிறாங்க அப்படின்றத இப்ப இருக்கிற கேள்வி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நம்ம அதை கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்கணும். வரலாறுலதான் எப்பயுமே இதுக்கான விடை இருக்குமே தவிர தற்காலிக அரசியல விடை காண்றது அப்படிங்கிறது சரியானதா இருக்க முடியாது. அப்போ இதே ஆஃபர் தான் இதுக்கு முன்னாடியும் ரஷ்யா கொடுத்துச்சு. அப்போ 1970 ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துச்சு. என்னன்னா, சொந்த நாணயத்துல உங்களுக்கு நாங்க எண்ணெய் தரோம், எங்களுடைய ராணுவ தளவாடங்களை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது இந்தியா அதை ஏத்துக்கிட்டு அப்ப என்ன பண்ணாங்க, அந்த வெளிநாடு இங்கிலாந்து நிறுவனங்களை நம்மள இருந்து வெளியேற்றுறது. நம்ம நாடுகள்ல ஏற்கனவே இருந்த ஆதிக்கத்துல இருந்த அந்த இங்கிலாந்தோட நிறுவனங்களை வெளியேற்றினாங்க முதல்ல. ரெண்டாவது இங்கிருந்த அந்த நில உடைமையாளர்களை கடுமையா ஒடுக்கப்பட்டாங்க. அப்பதான் நில சீர்திருத்த சட்டங்கள்லாம் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, பிராந்திய முதலாளிகளும் சேர்த்து ஒடுக்கப்பட்டாங்க. அப்போ 3 பேர் ஒரு சேர ஒடுக்கப்பட்டு ஒரு சில குறிப்பிட்ட டாடா பிர்லா போன்ற இந்த முதலாளிகளுடைய அந்த தற்சார்புன்றது உருவாக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு புரட்சிகர நடவடிக்கைன்னு கூட சொல்லலாம். ஆனா புரட்சிகர நடவடிக்கை அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குன்னா, மக்கள் சார்பா நடந்தது அப்படின்னா அது புரட்சிகர நடவடிக்கை. முதலாளி சார்பா நடந்தாலும் இதை எதிர்ப்புரட்சின்னா சொல்லணும். ஆனா புரட்சியோ நடந்தாலும் என்ன நடந்ததுன்னா, ஒரு தற்சார்பு, முதலாளிகளோட தற்சார்பு அப்போ நிலைநிறுத்தப்பட்டுச்சு. அப்போ இருந்த ஏகாதிபத்தியமா இருந்த இங்கிலாந்து நம்ம நாட்டுல இருந்து வெளியேற்றப்பட்டுச்சு. அப்போ அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததாலதான் அப்போ ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழல் நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ இந்த மாதிரி மறுபடியும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. யாரு? ரஷ்யா கொடுக்குது. உங்களுக்கு நாங்க சொந்த நாணயத்துல எண்ணெயை வாங்கிக்கிறோம், உங்களுக்கு தேவையான அந்த பாதுகாப்பு உபகரணங்களை தரோம். கூடுதலா ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு நாங்க ஒத்துழைப்பு வழங்குறோம். அதாவது இப்போ தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஆகட்டும் இல்ல AI போன்ற விஷயங்கள் ஆகட்டும் அவங்களுக்கு தரோம் அப்படி சொல்லி அவங்களும் முன் வராங்க. அப்படி இருந்தும் அவங்க அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்து இந்தியா அதை ஏத்துக்காத என்ன செய்யுது அப்படின்னா,
நம்ம வந்து மேற்குலக நாடுகளை நோக்கி போவோம் அப்படி சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப இது எதை காட்டுது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு தற்சார்பு, இப்ப ஆத்ம நிர்பார் பாரத், விக்ஷித் பாரத்ன்னு என்னென்னோ பாரத் சொன்னாலும் சரிதான், உண்மையான இவங்களுடைய அந்த முதுகெலும்பு அப்படிங்கிறது அவ்வளவு நிமிர்ந்து நிக்கல, கொஞ்சம் குனிஞ்சுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதனால அதன் காரணமா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கள சார்ந்து இருக்கிறது, மேற்குலக நாடுகளுடைய அந்த ஏற்றுமதியை சார்ந்து இருக்கிறது, அவங்க சந்தையை சார்ந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப மேற்குலக நாடுகளை நோக்கி போறாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனா அப்படி ஒரு முடிவுக்கு வரும்போது இது கூடுதலா இன்னொரு விஷயம் நடந்தது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரே விஷயம் நடக்கல. இப்போ நம்ம ரஃபேல் விமானங்களை மட்டும் நம்ம வாங்குறதா வந்து ஒப்பந்தம் போல் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குரிய நம்ம வந்து ஒரு திறந்த ஓப்பன் ட்ரேட், ஒரு ஃப்ரீ ட்ரேட் வந்து ஒப்பந்தத்தை சேர்த்து போட்டிருக்கோம். அப்போ இது என்னன்னா, பொருளாதாரம் பிளஸ் பாதுகாப்பு ரெண்டும் சேர்ந்த ஒப்பந்தமா தான் பார்க்கணுமே தவிர தனியா பார்க்க கூடாது. அப்போ சும்மா நமக்கு வந்து அவங்க சந்தையை திறந்து விடுறோம், உங்களுக்கு வந்து வரியை குறைக்கிறோம்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லல. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய இதுக்கு மேல அப்போ ஒருவேளை ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் பண்றாங்கன்னா, அந்த நாட்டு நிறுவனங்கள் நம்ம ஊர்ல வந்து நிறைய முதலீடு செய்வாங்க. அந்த முதலீடு செய்யும் பொழுது அப்போ அங்கிருந்து வரக்கூடிய பணம் இங்க இருந்து நம்ம ஏற்றுமதி செய்யும் போது இங்க இருந்து போகக்கூடிய, அதனால ஈட்டக்கூடிய அந்த யூரோவை என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம அவங்கள்ட்ட ஆயுதங்கள் கொடுத்து ஆயுதங்களா வாங்குறது. அந்த ஆயுதங்கள் வாங்கும்போது அவங்களுடைய சார்பா இருக்கும். அப்போ அவங்களுடைய முதலீடு, அவங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறது இன்னொன்னு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ யூரோவில் அவங்களுடைய முதலீடுகள் வரும், அவங்களுடைய அந்த ராணுவ தளவாடங்கள் நமக்கு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நம்ம அதுக்கு பதிலாக பொருள் ஏற்றுமதி செய்து நம்ம யூரோவை வந்து ஈட்டுவோம். அந்த ஈட்ட யூரோவை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து ராணுவ தளவாடங்களை மறுபடியும் வாங்குவோம். அப்போ அவங்களுடைய முதலீடு, அவங்களுடைய ராணுவ தளவாடங்களை வாங்கும் பொழுது அது வந்து பாதுகாப்பும், அந்த மூலதனத்தை பாதுகாக்கிற விதமாகவும் இது நடக்குது. அப்ப என்ன அப்படின்னா, நம்மளுடைய முழுக்க முழுக்க நம்ம மேற்குலக நாடுகள் சார்ந்த அந்த சந்தை சார்ந்த பொருளாதாரத்துக்கு நம்ம மாற முயற்சி செய்யறோம், இல்ல முடிவு எடுத்துட்டோம் அப்படின்றதான் இது காமிக்குது. அந்த முடிவோட வெளிப்பாடு தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ரஃபேல் விமானங்களை வாங்குறது, இல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த உளவு விமானங்கள் P-8 சொல்லக்கூடிய அந்த விமானங்கள் வாங்குறது அப்படின்றது இது ஒரு பொருளாதார மாற்றத்தோட ஒரு அறிகுறியா நம்ம புரிஞ்சுக்கலாம். சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த டீல்ல வந்து இந்தியாவை விட பிரான்ஸ் தான் அதிக லாபம் அடைய போறாங்களா? இப்போ இந்தியாவோட பிரான்ஸ் லாபம் அடைகிறாங்களா? இப்போ பொருளாதார ஒப்பந்தம் பல நாடுகள் கூட நம்ம வந்து பொருளாதார ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு முறை ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் செஞ்சதுக்கு பிறகும் அங்கேருந்து வரக்கூடிய இறக்குமதிகள் கூடுதே தவிர, சமீபத்தில் மின்ட் பத்திரிகைகள் அதுக்கான புள்ளி விவரங்கள் கொடுத்திருந்தாங்க, தேவையானது பார்க்கலாம். அப்போ இறக்குமதி தான் கூடுதே தவிர நம்மளுடைய ஏற்றுமதி எங்கேயும் கூடுனதாவே எங்கேயும் நம்ம புள்ளி விவர சொல்லலை. அப்போ இதுல இருந்து என்னன்னா, நம்ம அப்படி இருந்து ஏன் நம்ம வந்து இந்த மாதிரியான உடன்பாடு செய்யறோம் அப்படின்னா, நம்ம தற்சார்பான ஒரு சொந்த சந்தையை கட்டி எழுப்புறதுக்கு நம்ம எந்த ஒரு இந்திய முதலாளிகள் தயாரா இல்லை, இந்திய அரசு அவங்களுடைய அரசும் தயாரா இல்லை அப்படி சொல்லிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க அதை மாத்தணும் அப்படின்னு நம்ம அடிப்படையா மாத்தணும். நமக்குன்னு ஒரு சொந்த சந்தையை கட்டமைக்கணும், ரூபாய் மதிப்பு நிலைப்படுத்தணும். மற்ற நாடுகளுக்கு எதிராக ரூபாய் நாணயம் தொடர்ந்து வீழ்ந்தவனா இருக்கு, அதை நிலைப்படுத்தணும் அப்படின்னா மறுபடியும் நீங்க ரஷ்யா போன்ற நாடுகளுடைய உதவியை எடுத்துக்கிட்டு, ரஷ்யா சீனா போன்ற நாடுகளோட உதவி எடுத்துக்கிட்டு சொந்தமா ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்கணும். அப்படியான அதுக்கு நிறைய வில் பவர் வேணும், அரசியல் பவர் வேணும். அதுக்கு இவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட வெளிப்பாடுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதெல்லாம் என்னால அவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது, இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட முடியாது, நாங்க ஈஸியா நீங்க யாராவது ஏதாவது கொடுக்கறத கொடுங்க, நாங்க உற்பத்தி செஞ்சு உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம், அதுல வர லாபத்தை 2 பேரும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளா ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறதா தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இங்க பிரான்ஸ் இதுல பலன் அடைகிறாங்களா இல்ல அமெரிக்கா பலன் அடைகிறாங்களா அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. இங்க இருக்கிற முதலாளிகளுக்கு பலன் கொடுக்குதா இல்லையா அப்படின்றது அவங்களுடைய தேவையா இருக்குது, அவங்களுடைய கன்சர்ன் அதுவா தான் இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க, அதுல இருந்து பாக்குறாங்க, இப்போ ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்கி வித்தா எனக்கு நிறைய பணம் வருமா, அவங்கள்ட்ட வாங்குன்னு சொல்லி வாங்குறாங்க. அமெரிக்கா சொல்லி இங்க வாங்கக்கூடாது, இப்படி வாங்கினா மேல பொருளாதார தடை விதிப்பான், அதுக்கு பதிலாக உனக்கு வெனிசுவேலா எண்ணெய் தரணும், பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் இது வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்களே தவிர, எனக்கு ஒரு ரூபாய் என்னுடைய நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, எது வந்து சரியா இருக்கும் அப்படி சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அப்படி எடுக்கிறதே இல்லை. அப்படி ஒரு விஷயத்த நம்ம பார்க்கவே இல்லை. அதனால இது பிரான்ஸுக்கு பலம் தருமா அப்படின்றத பாக்குறத விட இந்திய முதலாளிகளுக்கு பலம் தரும் அப்படின்றதால அவங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு விஷயத்த நம்ம பாத்துறோம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொருளாதார ஒப்பந்தம் அதை சார்ந்து வரக்கூடிய ராணுவ ஒப்பந்தம்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம். இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா, இப்ப இவ்வளவு நாள ஏன் ரஷ்யா கிட்ட நம்ம விலகாம கிட்டவே நின்னோம் அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப இவ்வளவு நாளா இல்லாம ஏன் இப்ப விலகுறோம் அப்படின்றது இல்லையா? அப்போ 70 அப்படி ஒரு பொருளாதார ஒப்பந்தம் செஞ்சு ஒரு தற்சார்பு கட்டமைப்பு ஏற்படுத்தி ஒரு ரூபாய் நாணய சுழற்சியை கொண்டு வந்தோம். அதன் மூலமா ஒரு வங்கி கட்டமைப்பு, நிதி, அந்த காப்பீடு நிறுவனங்கள் மூலமா ஒரு நிதியை கட்டமைப்பு ஏற்படுத்தணும். அந்த கட்டமைப்பு இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ரூபாய் கட்டமைப்பு கிட்டத்தட்ட ஒண்ணு இல்லாம ஆகப்பட்டுருச்சு. அப்போ
இந்திய வங்கிகள் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ரூரல் பேங்க்ல இல்லாம போயிடுச்சு. அது எத்தனை பேங்க் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப 4-5 பேங்கை சுருக்கப்பட்டிருக்கு. அந்த சுருக்கப்பட்ட பேங்க்ல மட்டும் இல்ல. இப்போ இதுக்கு முன்னாடி பெரிய சண்டே என்ன அப்படின்னா, காப்பீடு மற்றும் நிதி நிறுவனங்கள்ல வந்து வெளிநாட்டு அந்நிய முதலீடுகளை எவ்வளவு அனுமதிக்கிறதா கூடாதான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்தது. 2008க்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்தது. நம்ம வந்து நிறைய போராட்டங்கள்லாம் நடந்ததை பார்த்தோம். பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி அந்த சில்லறை சந்தையில வெளிநாட்டு நிறுவனங்கள் அந்நிய நிறுவனங்களை அனுமதிக்கிறதா வேணாமான்றதுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்தது. இப்போ சில்லறை வணிகத்துல அந்நிய நிறுவனங்கள் உள்ள வர்றதா இல்லையான்னு கேள்வி இல்லை. இனிமே வந்து இந்திய நிறுவனங்கள் இருக்குமா, இந்தியாவில போய் சிறு குறு உற்பத்தியாளர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, சிறு வணிகர்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்ற கேள்வி வந்துடும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துல அவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்ம சந்திச்சிட்டோம். முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வந்து வங்கிகள்ல 20 விழுக்காடு தான் நாங்க அனுமதிக்க போறோம் அப்படின்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா 50 விழுக்காடுக்கு மாத்திரம் அப்படின்னாங்க. அதே போல காப்பீடு நிறுவனத்துல வந்து அந்நிய நிறுவனம் முதலீடு செய்யறதுக்கு முதல்ல 50 விழுக்காடு தான் நாங்க வந்து அனுமதிக்க போறோம். நாங்க இப்ப 100 விழுக்காடு அனுமதிச்சிட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரூபாய் அது சார்ந்த கட்டமைப்பு அப்படின்றது அங்க உடைக்கப்பட்டுருச்சு. அப்ப உடைக்கப்பட்ட பிறகு நீங்க எந்த ரூபாய் அந்த பொருளாதார கட்டமைப்பு காக்கிறதுக்காக நீங்க ரஷ்யாட்ட இருந்து ஆயுதம் வாங்க, அதான் ஒண்ணும் இல்லாத ஆயிடுச்சு. முற்றுமுழுதாக நம்ம வந்து அதை இழந்ததுக்கு பிறகு அதுக்கான தேவையில்லாம போயிடுச்சு. அப்ப தேவையில்லாத போனதுக்கு பிறகு யாரை சார்ந்து இருக்கிறாங்களோ, யாருக்காக இவங்க வந்து வேலை செய்ய நினைக்கிறாங்களோ, யாரோட சந்தைக்காக வேலை செய்ய நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நாங்க வந்து ராணுவ தளவாடங்களை வாங்குறது அப்படின்றது வரைக்கும் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இப்போ 2 விதமா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நம்மளுடைய ஏற்கனவே இருந்த அந்த கட்டமைப்பு உடைக்கப்பட்டுடுச்சு. அதனால நம்ம அந்த தற்சார்பை காக்க வேண்டிய தேவையில்லாம போனதால நம்ம ரஷ்யாட்ட நம்ம வாங்க அந்த ராணுவ தளவாடங்களை வாங்குறத தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. 2வது என்னன்னா, நம்ம வந்து தற்சார்பான நிலைக்கு பதிலா மற்ற மேற்குலக சந்தையை சார்ந்து இயங்குறது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதோட வெளிப்பாடா நம்ம வந்து பொருளாதார ஒப்பந்தங்களையும் ராணுவ ஒப்பந்தங்களையும் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்தியாவும் பிரான்சும் இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இதே ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா, இதே பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்கள் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டு சில ஒப்பந்தங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருந்தாங்க. அதற்கும் இதற்குமான வித்தியாசமா என்ன இருக்கு? இப்பதான் நம்மளுடைய முடிவுன்றது எந்த மாதிரியான முடிவா இருக்குது, நம்மளுடைய ஆட்சியாளர்கள் நம்மளுடைய அந்த நிர்வாகிகள் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றதுதான் அந்த நாட்டோடைய பாதையை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ அவங்க எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது அவங்களுடைய புரிதல், உலகம் சார்ந்த அந்த புரிதல், உலக அரசியல் பொருளாதார சார்ந்த அந்த புரிதல் சார்ந்ததா இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி முடிவெடுத்த அவங்களுடைய அந்த வெளிப்பாடு என்னவா இருந்தது அப்படின்னா, உலகம் எந்த திசையை நோக்கி போகுது, எந்த மாதிரியான மாற்றங்களை சந்திக்குதுன்ற அந்த தெளிவான புரிதலின் வெளிப்பாடை தான் நம்ம பார்க்கணும். அப்ப இப்போ இருக்கிற அந்த உலக பொருளாதாரம் எந்த மாதிரியான மாற்றத்தை சந்திச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு டாலர் கட்டமைப்பு ஆகட்டும், இல்ல யூரோ அந்த மேற்கொள்ள கட்டமைப்பு ஆகட்டும், கிட்டத்தட்ட உடைந்து நொறுங்கக்கூடிய ஒரு பலகீனமான சூழல் தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்ல அங்க இருக்கிற பெரும்பாலான மக்கள் கடனாளிகளா மாறிட்டாங்க, கடன்பட்டவர்கள் ஆகிட்டாங்க. இனிமே வந்து அவங்களுக்கு வாங்குறதுக்கான அந்த வலுன்றது ரொம்ப குறைவா இருக்கு. அவங்களுடைய அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் 2ஐயும் சேர்த்து தான் சொல்றேன் நான். மேற்குலகம் அப்படின்னு சொல்றது என்னன்னா அமெரிக்கா, பிரான்ஸ் 2ஐயும் சேர்த்து தான் சொல்றோம். அப்போ ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, பிரான்ஸோ இல்ல ஐரோப்பிய நாடுகளோ அமெரிக்காவில இருந்து வேறுபட்டது கிடையாது. அதோட ஒரு அங்கமா தான் நம்ம பார்க்கணும். அவங்க ஒரு பிளாக்கா தான் இயங்கிட்டு இருந்தாங்க அவ்வளவு நாளா. இதோட அங்கமா இருந்ததுக்கான முக்கியமான அடிப்படை என்னன்னா, எண்ணெய் சார்ந்த அந்த வணிகத்துல அமெரிக்காவுக்கு இருந்த அந்த ஏகபோகம் ஒண்ணு. 2வது என்ன அப்படின்னா, அந்த தகவல் தொழில்நுட்பத்துல அமெரிக்காவுடைய அந்த லீட், அந்த தலைமைத்துவம் இருந்தது இல்லையா, அது இது இப்போ வரைக்கும் அது வரைக்கும் உடையாம இருந்தது. அந்த அதாவது மூலதன பொருள்னு சொல்லுவாங்க. மூலதன பொருளா இருக்கக்கூடிய அந்த எண்ணெயில இருக்கக்கூடிய அந்த ஏகபோகம், அந்த மூலதனத்தை கட்டமைச்சு நீங்க வந்து நிர்வகிக்கிறதுக்கான தொழில்நுட்பமா இருக்கு. மூலதனத்தை நிர்வகிக்கிறதுக்கான தொழில்நுட்பமா எது இருக்குது அப்படின்னா இணையம், அந்த தகவல் தொழில்நுட்பம். 2 அமெரிக்கா கிட்ட இருக்கும்போது நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த உற்பத்தி உங்களால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. அதோட ஒரு அங்கமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த இயந்திரங்களோட உற்பத்தி, அதாவது குறிப்பா சொல்லணும்னா இந்த மகிழுந்துகளோட உற்பத்தி, அதுல வந்து மேற்குலகம் வந்து அதாவது போயிங் மற்றும் ஏர்பஸ் என்ற 2 விமான உற்பத்தியில அவங்கதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க, வேற யாரும் கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா மகிழுந்து உற்பத்தியில இன்னைக்கு அமெரிக்க அணி நாடுகளா இருக்கக்கூடிய ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள் தான் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்துலயும் இப்போ ஒரு உடைப்பை ஏற்படுத்திட்டு உடைப்பை சந்திச்சுட்டாங்க. ஏற்கனவே உடைப்பு ஏற்பட்டுருச்சு. இன்னைக்கு வந்து எண்ணெய் நம்பிதான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல நீங்க டாலர் கொடுத்தா எண்ணெய் கிடைக்கணும்ன்ற அந்த சூழலும் இல்லை. கிட்டத்தட்ட அதுல உடைப்பு ஏற்பட்டுருச்சு. தகவல் தொழில்நுட்பத்தை பொறுத்த அளவு இவங்களை தாண்டி போயிட்டாங்க, சீனர்கள் தாண்டி போயிட்டாங்க. நீங்க இவங்க 5G முக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க 6G இணைய கட்டமைப்புக்கு அவங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களை தாண்டி போகும்போது அந்த ஓர்மைன்றது உடைக்கப்பட்டுருச்சு. அந்த பொருளாதார கட்டமைப்பு, நிதிய கட்டமைப்புன்றது கேள்விக்குள்ளான ஒரு நிலையில இருக்குது. இன்னும் சொல்ல போனா இவங்கள்ட்ட இருந்து அவங்க, அதாவது சீனா கிட்ட இருந்து
மற்ற மேற்குலக நாடுகள் வந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதே சமயத்துல நீங்க சொல்ற அந்த ஐரோப்பிய பிரான்ஸ் நாடுகளுக்கு எண்ணெய் சார்ந்த அந்த சார்பு தன்மையை உடைச்சிக்கிட்டு, அதாவது அமெரிக்க சார்பு தன்மையை உடைச்சிக்கிட்டு சுயசார்புக்கு போகணும் அப்படின்னாலும் அதுக்கு ரஷ்யாவுடைய உதவி தேவையா இருக்கு. அந்த தேவையில இருந்தா அவங்க என்ன பண்றாங்க, ரஷ்யா கிட்ட அதாவது சீனா கிட்ட போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாரு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன பண்றோம், இந்த எதிர் நிலைப்பாடு எடுக்கிறோம். நம்ம என்ன பண்றது, மேற்குலக சந்தையை சார்ந்து இருக்கிறது, அவங்களுக்கு நம்ம ஏற்றுமதி செஞ்சு நாம வந்து தற்சார்பு அடையிறது அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம். அப்போ நம்மளுடைய புரிதல் எப்படிப்பட்ட புரிதலா இருக்குன்னா நேர் எதிரான புரிதல். உலக சூழல் இப்படி இருக்குது, நம்மளுடைய புரிதல் வந்து அதுக்கு நேர் எதிரானதா இருக்குது. அந்த தவறான புரிதல்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க. நீங்க கேட்டீங்க ஏன் மேக்ரானே சீனாவுக்கு போற, அப்ப சீனாவே மேக்ரானே சீனாவுக்கு போகும்போது நாம ஏன் போகக்கூடாது, நாம ஏன் ரஷ்யா கிட்ட போகக்கூடாது, நம்ம கேள்வி அந்த கேள்விதான் வந்திருக்கணும் நமக்கு. ஆனா நம்ம போகல. போகாததுக்கான காரணம் என்னவா இருக்குதுன்றது ஏற்கனவே கடமை கேள்வி நான் பேசிட்டேன். இதுக்கு மேல அது பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அது நம்ம இந்த தேசபக்தியில மூழ்கி நம்ம வாக்களிச்சிருக்கிறோம், தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதுக்கான விளைவை நம்ம அதுக்கான விலையை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். மின்னமலம் நேயலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் சொன்னமைக்கு நன்றி. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.